சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் வெளில போயிருந்தேன். அப்ப பார்த்தா ஒரு அண்ணன் தள்ளுவண்டியில ஏதோ போட்டு வறுத்துட்டு இருந்தாரு. அவர் கையே கரண்டி மாதிரி யூஸ் பண்ணி எண்ணெய்க்குள்ள விட்டு ஆட்டுறாரு. அண்ணா என்னடா பண்றீங்கன்னா ப்ரோக்கோலி ஃப்ரை பண்றப்பா அப்படினாப்ல. ப்ரோக்கோலி ஃப்ரையா ஏன்னா எண்ணெயில கை விடுறீங்க ஒண்ணு ஆகாதான்னு கேட்டா அதெல்லாம் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பா ஒண்ணு ஆகாது அப்படினாப்ல. ப்ரோக்கோலினா சாப்பிடுறது இல்ல தடை செய்யப்பட்ட பொருள். எனக்கு வெறும் காலிஃபிளவர் பக்கோடா போட்டு கொடுங்க அப்படின்னா தம்பி ப்ரோக்கோலி பக்கோடா சாப்பிட்டு பாருங்க கடையில உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட மாட்டேலாம் சொல்லக்கூடாது அப்படின்றாரு. என்ன நீங்களும் எங்க வீட்டுல சொல்ற மாதிரியே சொல்றீங்க சரி பரவாயில்ல ரெண்டுத்தையும் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு இந்த கடையில ஒரு நாளைக்கு 40 கிலோக்கு பக்கோடா விக்கிறாங்களாங்க. ரெண்டுத்துக்கும் தனித்தனி பாத்திரம் வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கடை இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸா டான்னு இந்த டைமுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அண்ணனும் வறுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. காலிஃபிளவர் பக்கோடா 100 கிராம் 40 ரூபாயா, ப்ரோக்கோலி பக்கோடா 100 கிராம் 70 ரூபாயாங்க. பக்கோடாவை நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டு அதை எண்ணெயில இருந்து கொஞ்ச நேரம் வடிய வச்சுட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு இவங்களோட ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லிட்டு ஒண்ணு மேல தூக்கி கொடுக்குறாங்க. பாக்குறதுக்கு ஏதோ விபூதி மாதிரி இருக்கு கலரு. என்னென்ன பொடி இதுன்னு கேட்டா இது ஸ்பெஷல் மசாலாப்பா நாங்களே பண்றது சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்ம கையில கொடுத்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடுவோம் சரி முதல்ல ப்ரோக்கோலி பக்கோடா சாப்பிட்டு பார்த்துருவோமா வாங்க. நல்லா சுட இருக்கு கையில எடுக்க முடியல. அந்த ப்ரோக்கோலி வந்து நான் வீட்ல சாப்பிடுறதே கிடையாது டேஸ்ட் பிடிக்காதுன்னு. ஆனா இவரு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னாருன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்குப்பா இந்த மாதிரி மொறுமொறுன்னு வறுத்து வீட்லயும் கொடுத்தா நல்லா சாப்பிடலாம் போலயே. அடுத்து இந்த கடையோட காலிஃபிளவர் பக்கோடா சாப்பிட்டு பார்த்துருவோமா. நல்லா மொறுமொறுன்னு கிரன்ச்சியா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்ன மாதிரி அந்த மசாலா ஆகா ஓகோன்லாம் கிடையாது நார்மலா தான் இருக்கு. நீங்க கேக்க நகர் சைடுல இருந்தீங்கன்னா அந்த கடையில ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற எந்த இடத்துல போய் சாப்பிடலாம் அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணிடுங்க. நேரா அந்த கடைக்கும் போயிடுறேன்.